ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்டில் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதே தானே நான் இப்போ வெளிச்சத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதை தானே அப்போ பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஓப்பனாக பேசியிருக்காரு நடிகை ரச்சிதா ராம். ஸோ இந்த நடிகை சொன்ன விஷயம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நடிகை ரச்சிதா ராம், ஸோ இவங்களை பற்றி ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சீரியலில், தமிழ் சீரியலில் நடித்து ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி பெயர் எடுத்த நித்யா ராமோடைய சகோதரி தான் அந்த ரச்சிதா ராம். ஸோ கன்னட படங்களில் நடிக்கக்கூடிய இவர் ஃபர்ஸ்ட் ஆங்கராக தன்னுடைய அந்த ஸ்டார்டிங் கரியரை வந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து 2013 வெளிவந்த புல்புல் அப்படின்ற ஒரு கன்னட படத்தின் மூலமாக திரையுலகுக்கு அறிமுகமாகிறாரு. நம்ம பிரியா பவானி சங்கர் மாதிரி தான் இவருடைய கதையும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரச்சிதா ராம் வந்து ரொம்ப டாப் ஹீரோயின் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து தன்னுடைய பெயரை வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல நடிகை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இருக்காரு. ஸோ பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் ஒரு நல்ல நடிகை, நல்ல டான்ஸர் அப்படின்றது ஒரு கூடுதலான ஒரு விஷயம் இவங்களை பற்றி. ஸோ இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை வந்து அரங்கேற்றம் செஞ்சிருக்கக்கூடிய இவர் 500க்கும் மேற்பட்ட நடன நிகழ்ச்சிகளையும் வந்து பங்கேற்று தன்னுடைய டான்ஸ் திறமை வந்து உலகு காட்டியிருக்காரு. ஸோ இவர் நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முன்னணி கன்னட ஹீரோக்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு இவர் ரச்சிதா ராம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சீரியல்களிலும் வந்து நடித்து கலை கட்டியிருக்காரு. ஸோ அதாவது சினிமாவுக்கு முன்னாடி சீரியல்களில் நடித்து பல விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு. குறிப்பாக வந்து ஃபிலிம்ஃபேர், அந்த சைமா, கன்னட மொழி அமைப்புகள் சேர்ந்த கொடுக்கக்கூடிய விருதுகள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காரு. படு பிஸியான ஒரு நடிகை வந்து முன்னணி நடிகையாக மாறி இருக்காரு. ஸோ ரச்சிதா ராம் நடிகை நித்யா ராமோட சகோதரி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகையாக மாறுறதுக்கான காரணம் இவர் வந்து 2019 ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தது மூலமாக தான். ஸோ அந்த படம் ஒரு பிட்டு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பாடல் காட்சியில் இருக்கும். வெறும் IMDb ரேட்டிங்லாம் 4.2, ரொம்ப மொக்க படம் தான். இருந்தாலும் அந்த கவர்ச்சி காரணமாகவே அந்த படத்தை வந்து கமர்ஷியல் ரீதியாக ஹிட் அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு டுவேட் சாங் இருக்கும். அந்த டுவேட் சாங்கில் அந்த ரூமில் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சி எப்படின்னா, அவங்க இஷ்டத்துக்கு வந்து அந்த நடிகர் உபேந்திரா அவர் தான் ஹீரோ. ஸோ அந்த பாடல் காட்சிகளை சம்மந்தமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து கவர்ச்சி காட்டணும் அப்படின்றத ஒரே நோக்கத்தோடு இருக்கிறதால அந்த நடிகையோட ஜாக்கெட்டை கழட்டுறது, பாவாடை கழட்டுறதுன்னு சொல்லி பெட்டில் போட்டு உருட்டுறது, முன்னடுக போட்டு வந்து அந்த கசக்கிறதுன்னு சொல்லி நடிகை ரச்சிதா ராம் வந்து கசக்கி ஜூஸ் புழிஞ்சிருப்பாரு. ஸோ இதுக்காகவே வந்து அந்த படத்தில் இந்த நடிகை வேணும் சில இடம் முடிச்சு போட்டதாக வந்து ஒரு தகவலும் இருக்குது. ஸோ அந்த நடிகை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகவே இவர் வந்து அந்த படத்தில் போட்டு நல்லா செய்ன்னு செஞ்சு விட்டாரு. ஸோ அதன் மூலமாக தான் வந்து இந்த பாட்டு எடிட்ஸ் மூலமாக, நடிகைகளோட எடிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரச்சிதா ராம் இந்த மாதிரியான ஒரு சீனில் நடிச்சிருக்காருன்னு சொல்லி வாய் வழியாகவே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கான காரணமே வந்து அந்த சீனுக்கான காரணமே பயங்கரமான ஒரு ஃபேமஸ் அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு இந்த பிட்டு சீன் மூலமாக. ஸோ மேலும் அதே மாதிரியான ஒரு படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காரு. ஸோ ஐ லவ் யூ ரச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அஜர் ராவ் அப்படின்ற மாதிரி ஒரு கன்னட ஹீரோ. ஸோ அவர் வந்து பெருசாக ஃபேமஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட நடிக்கக்கூடிய அந்த படத்தில் படு சூடான மோசமான படுக்கறை காட்சிகளை வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது திரைப்படமா இல்லை பிட்டு படமா அப்படின்னு சொல்லி இதை கேட்குற அளவுக்கு இவருடைய கவர்ச்சியான காட்சிகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான விமர்சனங்களும் வச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இவர்கிட்ட அந்த பேட்டியின் மூலமாக இவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அவர் கொடுத்த பதில் தான் எல்லாருக்குமே ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியான படுக்கறை காட்சியில் நடிச்சிருக்கீங்களே, இதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரச்சிதா ராம் வந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கல்யாணமானவங்க அல்லது கல்யாணம் செஞ்சுக்க போகிறவங்க. ஸோ திருமணம் முடிஞ்சு முதல் இரவில் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? பால் குடிச்சிட்டு தூங்கிடுவீங்களா? இல்லைன்னா செய்ய தானே போகிறீங்க. ஸோ நீங்கள் இருட்டில் எந்த விஷயத்த வந்து செய்கிறீங்களோ, நாங்கள் அதில் வெளிச்சத்தில் பண்ணியிருக்கோம். அதை வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக போல்டாகவும் பேசியிருக்காரு. ஸோ நாங்கள் வெளிச்சத்தில் பண்ணுறது மக்களை மகிழ்விக்கிறதுக்காகவும், அந்த படத்துடைய ஹிட்டுக்காகவும், அந்த கதைக்கு தேவையான கதை அம்சங்கள் எல்லாமே இருக்கிறதால அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிரடியாக பதில் சொல்லியிருக்காரு. ஸோ வெக்கம் இல்லாமல் இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறது மட்டும் இல்லாமல், செய்கிறது மட்டும் இல்லாமல், அதை பற்றி நியாயப்படுத்துகிற விதமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயடிச்சு தான் போயிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாகவே இவருக்கு வந்து நிறைய ஃபேம் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த படங்கள் இவருக்கு வந்து வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 31 வயசாகக்கூடிய ரச்சிதா ராம்க்கு கனடாவின் மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாக மாற போகிறாரு இந்த இன்டர்வியூக்கு அப்புறம், இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் 70mm 2.0 அந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நடிகைகளுடைய அந்த ஒரு ஸ்டோரிஸ் நம்ம டெவலப் பண்ணுவோம். அந்த ஸ்டோரிஸில் நடிகைகளுடைய மூஞ்சை வச்சு, ஃபேஸை வச்சு இமேஜின் பண்ண வச்சு நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி த்ரிஷா மாமி, அப்புறம் வந்து
நடிகை காஜல் அகர்வால், ஸ்னேகா அண்ணி, அப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன், குஷ்பு அப்படின்னு இவங்களை வச்செல்லாம் வந்து ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.